அதை விட என் கொண்டாட்டி இந்த தீபாவளிக்குண்ணே ஒரு நாய் வாங்கணும் முடிவு பண்ணிட்டேன். எதுக்கு ரெண்டாவது ஒரு அதே கேட்டுதான் நானும் கேட்டேன். ஆனா என் மனைவி சொன்னா நல்ல நாயா வாங்கணும்னு ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிருக்கேன் சார். அதோட என் வீடு ஆவடியில் இருக்கு, திருவான்மையூர் தாண்டி இருக்குங்க அந்த நாங்க வாங்குற இடம். அங்க போயிட்டோம். போனதுக்கு அப்புறம் நாயை பார்த்து வேணான்ட்டாங்க. என்ன ஏன்ட்டு காரெல்லாம் எடுத்துட்டு வந்தா செலவு பண்ணிட்டோம், நீ எல்லாம் வீடியோ காலில் பார்த்துட்டு தானே வந்த, அப்புறம் ஏன்ட்டு வேணாங்கிறேங்கிற. வெள்ளை நாய் தான் வாங்கணும்னு நினைச்சேன். வெள்ளையில வயிற்று பக்கம் லைட்டா கருப்பா இருக்கு. ஏற்கனவே ஒன்று இருக்கு, கருப்பு நாய் நமக்கு ஆவாது. இப்படி பாத்துங்க, ஜோக்க முடிக்கிறதுக்குள்ள ரெண்டாவது விஷயத்தில் நீங்க பிடிச்சி விட்டீங்க. அப்படியா? சில நேரம் என் வாய் நம்மன்னுக்கிட்டு எதாவது ஒன்று சொல்லி விட்டேன். ஆனால் உங்களுக்கு அட்வைஸ் பண்ண மாதிரி எனக்கு ஒருத்தர் அட்வைஸ் பண்ண. எதிர்த்தருலாம் வீட்டில் ஒரு 7 செயின் காணாமல் போயிடுச்சு. இந்த மாதிரி மாப்பிள்ள என்னையா பார்த்துருக்க கூடாதா பாவனியே, லோட்மேன் வேலைக்கு போய் ஒரு நாய் வாங்கி கட்டி போடு அண்டு ராஜபாளையத்திலேருந்து 60,000 ரூபா கொடுத்து நாயை வாங்கி கட்டி. இப்போ எப்படி திருடு போகுதுன்னு பார்ப்போம். மறுபடியும் ஃபோன் பண்ணேன், மறுபடியும் திருடு போயிடுச்சு மாப்பிள்ள. ஏன் நாய் இருந்துச்சு மாப்பிள்ள? நாய் தான் திருடு போயிடுச்சு. பார்த்தீங்களா சிரிப்பு வருது பார்த்தீங்களா? அப்போ நம்ம ஒரு நகைச்சுவாளர் நம்மளே நம்ம நினச்சிக்கிற வேண்டியதான்.